எல்லோருக்கும் ஆத்ம வணக்கம். பிரம்மஞான ராஜயோக பாடசாலை சார்பிலையும் உபதேசம்னா என்ன, எதுக்கு உபதேசம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாத்துக்கிட்டையும் இருக்கும். அது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், மனித வாழ்வில் எத்தனையோ பிரச்சனைகளை சந்திக்கிறோம். அந்த சந்தித்து எங்கெங்கெல்லாமோ அந்த கஷ்டம், மனுஷனுக்கு சந்தோஷம் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு ஒன்றும் எந்த பிரச்சனையும் தெரியறது இல்லை. அவன் ஜாலியாக அவன் சம்பாதிக்கிறான், புள்ள குட்டிகளோட இருக்கிறான். அவன் நினச்சதெல்லாம் ஒரு எந்த செயலில் செய்யணும்னு நினச்சி செய்கிறானோ அதில் அவன் வெற்றி அடையும் போதெல்லாம் அவனுக்கு சந்தோஷம் அவனோடவே இருக்குது. அதில் தோல்வி தழுவும் போது தான் அவனுக்கு மன வருத்தத்தையும் மன குழப்பத்தையும் கொடுத்துருது. அப்போது அந்த மாதிரி சூழல் வரும்போது இதுக்கு விடிவு கால, அதாவது இவனுக்கு சந்தோஷம் வர வரைக்கும் எதையும் நினைக்கிறது இல்லை. இவனுக்கு சங்கடங்கள் வரும்போது, கஷ்டம் வரும்போது தான் இதுக்கு தீர்வு எங்கே கிடைக்கும்னு மனுஷன் தேடக்கூடிய அந்த நிலை வருது. அந்த தேடும் போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், எங்கே போகிறது? ஒன்று கோயிலுக்கு போகிறதா, அல்லது வேற எங்காலும் கிடைக்குமா இது அப்படின்னு சொல்லி பார்த்தா, இது பார்த்தா இவனுக்கு உடனே தெரியறது கோயிலுக்கு தான், தெய்வம் தான். ஏன்னா மனுஷனுக்கே எது சொன்னால் கேட்கற நிலையில இவன் இல்லை. இவன் குழப்பம் அடைச்சு கிடக்குறான். அப்போ இவன் தேடும்போது என்னென்னா கோயிலுக்கு தான் போகணும். கோயிலுக்கு போனால் நமக்கு ஒரு தீர்வு கிடைக்குமா, ஒரு மந்திரவாதிகிட்ட போனால் ஒரு தீர்வு கிடைக்குமா, ஒரு ஜோசிகாரங்கிட்ட போனால் ஒரு தீர்வு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி எந்த வழியில் இதுக்கு ஏதாவது ஒரு வகையில் நமக்கு தீர்வு கிடைக்குமான்னு இந்த தேடல், இந்த கஷ்டம் வந்த உடனே அந்த தேடலுக்கு போயிடுறான். அந்த தேடலில் ஒரு சிலருக்கு மந்திரவாதிகிட்ட போகலான்னு தோணும், ஒரு சிலர்கிட்ட ஜோசிகார்கிட்ட போனால் தீர்மானம் தோணும், ஒரு சிலருக்கு கோயிலுக்கு போனால் தீர்மானம். ஒரு சிலர் வேண்டுதல் வச்சா, கோயில் போய் அதை செய்கிறேன் இதை செய்யறேன்னு சொல்லி ஒரு வேண்டுதல் வச்சா நமக்கு இந்த கஷ்டம் தீருமா அப்படின்னு ஒரு தேடுதல் மனுஷன் பயணம் பண்ணும்போது அவனுக்கு எங்கே போனாலுமே அது எப்படி இருந்து அந்த நேரத்துக்கு போகிறப்ப கோயிலுக்கு போகிறோன்னா அந்த நேரத்துக்கு வேணால் அவனுக்கு ஒரு நிம்மதி, அதாவது கொஞ்சம் ஒரு அமைதி கிடைக்குமே. அமைதின்னு கூட சொல்ல முடியாது, அங்கேயும் ஒரு ஆரவாரம் தான் இருக்குமே தவிர கோயிலுக்கு வந்துட்டான் அப்படின்னு ஒரு ஆரவாரம் தான் இருக்குமே தவிர ஒரு அமைதியும் அவனுக்கு அமைதி கிடைக்கிறதுக்கோ இல்லை இதுக்கு ஒரு நம்மளுக்கு கிடைச்ச இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வோ அங்கே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது இப்போ இதை அவ்வளவு சீக்கிரம் இவங்க உணரவும் முடியாது. உணர்ந்துருந்தாங்கன்னா இந்த மாதிரிலாம் கஷ்டத்துக்கு அவங்க ஆளாக மாட்டாங்க. அப்போ அதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி சொன்னால், பெரியவங்க சித்தர்களாகட்டும் மகான்களாகட்டும் எல்லாமே இதுக்கெல்லாம் வழி வகுத்து வச்சுட்டு போயிருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன, இந்த பிரச்சனை வர்றதுக்கு காரணம் என்ன, இதுக்கு இந்த பிரச்சனைகளை தீர்வு பண்ணுறதுக்கு என்ன வழிமுறை அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. ஆனால் பெரியவங்க யாரும் நமக்கு அதை சொல்லலை. வழியாக இது கோயிலுக்கு போகணும், அந்த மந்திரவாதிகிட்ட போகணும், ஜோசிகாரன்ட்ட போகணுன்னு தான் சொல்லி வச்சிருக்கிறாங்களே தவிர நமக்கு சரியான வழிமுறையை சொன்ன பெரியவங்க சொன்ன சித்தர்களோ இல்லை மகான்களோ நாம் முன்னோர்களோ சொன்ன அந்த அனுபவத்தை யாரும் நமக்கு வழிகாட்டல, நமக்கு தெரியவும் இல்லை. அதனால தான் நம்ம இன்னமும் அந்த கோயில் ஜோசியம் மந்திரம் அது இதுன்னு நம்ம அலைஞ்சிட்டு இருக்கோம். இப்போ அதுல நமக்கு தீராது. அப்போ தெய்வங்கிறது எங்க இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா நமக்குள்ளதான் இருக்குதுங்கிறது தான் அந்த இப்போ நாங்கள் இப்போ சொல்ற இந்த பாடத்தினுடைய தன்மையை. இந்த பாடம்ங்கிறது, இந்த பாடத்தை பண்ணுனா தெய்வம் நமக்குள்ளதான் இருக்குது அப்படிங்கிறத உணர வைக்கிறதுக்கு தான். இதை தவிர தெய்வத்தை காட்டுறத விஷயம் இல்லை. ஏன்னா இதை தப்பா புரிஞ்சுக்க கூடாது, அதுக்காக சொல்றேன். உணரத்தே முடியுமே தவிர பார்க்க முடியாது. ஏன்னா இது வரைக்கும் பார்த்தவங்க யாரும் இல்லை, காட்டவும் முடியாது. காட்டுற அளவுக்கு பெரிய ஆளுங்க இங்கே யாரும் இல்லை. அதனால உணர வைக்க முடியும். இந்த பாடத்தை பண்ணுனா தெய்வம் நமக்குள்ளதான் இருக்குது. இந்த கஷ்டத்துக்கெல்லாம் காரணம் யாரு அப்படிங்கறத உணர வைக்க முடியும். இந்த கஷ்டத்துக்கெல்லாம் காரணம் நம்ம தான் அப்படிங்கறத கஷ்டம் வர்றதுக்கு நம்ம தான் காரணம், நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கு நம்ம தான் காரணம். நமக்குள்ளதான் எல்லாம், வெளியே எதுவுமே இல்லை அப்படிங்கிற உணர வைக்கிறது தான் சாமி இந்த பாடத்தினுடைய தன்மை. அதுக்காகத்தான் இந்த பாடசாலையை தவிர இது கடவுளை காட்டுறேன், அவங்களை காட்டுறேன், கடவுளை பார்க்கலாம் நான் பார்த்தேன் அப்படின்னு புழுகிறது இல்லை. இது புழுகிறது அல்ல, இது பொய்யான விஷயமே அல்ல. மெய்யோட போறக்கூடிய விஷயம் இந்த பாடம். மெய்யா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது உணர முடியும். சும்மா உடனே பாடம் வாங்கிட்டு இப்போ இங்கேயே உபதேசம் வாங்கி இது பண்ணிட்டோன்னா அந்த வழிமுறையோட போகணும். வழிமுறையோட இருக்கும்போது உணருவோம். அந்த உணர்தல்ல என்ன ஆகுன்னா நம்மளுடைய இந்த குழப்பமெல்லாம் மாறும், நம்மளுடைய மனநிலை மாறும். நம்ம மனநிலை மாறும்போது
அப்போ நமக்கு வந்து அந்த மனநிலையை மாற்றணும்னா இந்த புலன்கள் வழியாத்தே இந்த ஆசை இந்த இதுகள்லாம் வருது. அப்போ அந்த புலன்களை வந்து அடக்கணும். அந்த புலன்களை அடக்கிறதுக்கு என்ன வழி? குச்சி எடுத்து அடக்க முடியுமா? இல்லை ஒரு பேசி அதை அடக்க முடியுமா? இல்லை ஒரு மந்திரம் போட்டு அடக்க முடியுமானா முடியாது. இது யோகங்கிற முறையில் அந்த யோக பயிற்சியை செஞ்சு அந்த யோக பயிற்சி மூலியமாத்தான் இந்த மனசை மாற்றத்தே முடியுமே தவிர அதையும் அடக்க முடியாது. அடக்கணும்னா நல்லாவே அதுக்கு வந்து சிறப்பான ஒரு பயிற்சி எடுக்கணும். அந்த பயிற்சி சொல்லி கொடுக்குற இடம் தான் இந்த பாடசாலைங்கிறது அதுதான். அப்போ தன்னை உணரணும். அப்போ தன்னை உணரும் போது இந்த பிரச்சனைகள் இந்த கஷ்டங்கள் எதுக்காக வருது, எனத்தினால வருதுன்னு தெரிஞ்சுக்க முடியும். அப்போ இந்த பாடம் வாங்கி உபதேசம் வாங்கி அந்த பாடத்தை சொல்லி கொடுக்குற முறையில் அந்த சொல்லி கொடுத்த வழிமுறையில் நம்ம பயணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நமக்கு இந்த கஷ்டமெல்லாம் வராது. நமக்கு பெரிய துன்பமும் வராது, பெரிய சீரழிவு கீழேயும் போக மாட்டோம், மேலேயும் போக மாட்டோம். நடுத்தரமாக நம்ம வாழ்க்கையை நடத்த முடியும். இதில் வந்து நம்ம கஷ்டப்படும் போது என்ன சொல்கிறோம், செய்யும் போது நம்ம பாட்டில் ஏதோ ஒன்று அவன் வீடு கட்டிக்கிறேன், இவன் காரு வாங்கியிருக்கிறியா, அவன் கல்யாணம் பண்ணிக்கிறேன், பிள்ளை படிக்க வச்சிருக்கானுங்கிற இந்த ஆசையில் நம்ம செய்யும்போது ஏதோ காரணத்துக்காக அதெல்லாம் செஞ்சு போடுறோம். அதனால வரக்கூடிய பிரச்சனை பின்னாடி வருது அப்படிங்கிறது உணராமல் செஞ்சுட்டு அப்புறம் நம்ம வேதனைப்படுறோம். அப்போ அப்படிப்பட்ட வேதனையை வந்து சொன்னால் கேட்க மாட்டேன். அப்போ இப்படிப்பட்ட பாதையில் போகும்போது ஆன்மீக பாதையில் போய் அதுக்கு முறையான பயிற்சி வாங்கி முறையாக பயிற்சி பண்ணும்போது நம் மனசு தனக்கே அந்த அடங்கும் போது இதெல்லாம் உணர்வோம். அந்த உணர்தலை சொல்லி கொடுக்கறத இந்த பாடசாலை. அதனால ஐயா சொல்லி கொடுத்துருக்காரு. நாங்களும் முறையாக முறையாக அதை வந்து உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்க தயாராக இருக்கிறோம். எல்லாரும் பயன்படுத்திக்கணும். ஆத்ம வணக்கம் சாமி.